அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சனீஸ்வர பகவானுக்கு யாரெல்லாம் பிடிக்காது, யாரெல்லாம் பிடிக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் சனீஸ்வரன் ஆவார். கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் என்பதால் இவருடைய பெயர்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரனை போல் கொடுப்பவரும் இல்லை, சனீஸ்வரனை போல கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் பெரியோர்கள். அவரின் கெட்ட பார்வையில் இருந்து தப்பிக்க அவரதுடைய அருளை பெற வேண்டும். பொதுவாக சனி பகவானுக்கு யாரை மிகவும் பிடிக்கும் என்பது பார்த்தால், யாரை வேகமாக சென்று பிடித்துக் கொள்வார் என்றால் நீங்கள் கண்டிப்பாக அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நவ கிரகங்களில் அனைவரும் பயப்படும் கிரகமாக இருப்பவர் சனி பகவான். சூரிய பகவானின் மகனாக இவர் சிறந்த சிவபக்தர். தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான். கிரகங்கள் மாற்றங்களின் போது சனியின் பேச்சை தான் பலரும் ஆர்வமாக கணிப்பார்கள். அந்த அளவிற்கு சனி பிடித்தால் அந்த மனிதர்களின் வாழ்க்கை துன்பம் ஏற்படும். அனைவரும் படாத பாடுபடுத்தும் சனி பகவானுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது என்பதை பார்க்கலாம். வாங்கள் தெரிந்து கொண்டு அவருக்கு பிடித்தது போல நடந்து அவரின் அருளை பெற்று கொள்ளுங்கள். நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் பாதிப்பதில்லை. பாவ வினைகளுக்கு பரிகார மருந்து பிரதோஷ வழிபாடே. இதனை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் தண்டிப்பதில்லை. முக்கியமாக சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வரனை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அனுதினமும் சிவ பூஜை செய்பவர்களை சனி பகவானுக்கு பிடிக்கும். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்தவர்கள் மற்றும் மற்றவரை அல்லல் படுத்தி ஆனந்தப்படாதவர்களை பீடித்த காலத்திலும் பாவ மன்னிப்பு அளித்து பாதுகாப்பார் சனி பகவான். சத்தியம் தவறாதவர், மனதில் நித்திய வாசம் செய்பவள் மகாலட்சுமி அந்த திருமகள் இருக்கும் இடத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை சனி பகவான். அதாவது சுத்தமான இடத்திலும் மற்றும் அணுதினமும் சுத்தம் மற்றும் வீடு சுத்தம் அனைத்தும் சேர்ந்து வீட்டில் மங்களகரமான பூஜை செய்து வருபவர்களை ஒருபோதுமே அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஸ்திவாரம் எனும் சனிக்கிழமை விரதம், சுதர்சன எந்திர வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு பிடிக்கும். நல்ல எண்ணம் வைத்து தினம் துதிப்பவரை சனி பகவான் நெருங்குவதே கிடையாதாம். வளம்புரி செங்குள்ள இல்லம் சால கிராமத்தை பூஜிப்பவர்களுக்கு சனி பகவான் பாதிப்பு தருவதில்லை. ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்திய பிரியான சனி பகவான் பீடிப்பதில்லை. அதாவது மகேஸ்வரனை பிடிப்பவர்களுக்கு இவர் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார். காகத்திற்கு அனுதினமும் அன்னம் அளிப்பவர்கள், பித்ருக்கடன் செய்பவர்களை சனி பகவான் கருணையுடன் பாதுகாத்து கொள்வார். கருப்பு காரம், பசும்பால், நெய் மற்றும் தயிர் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்புவார். அவர்களை சோதித்தாலும் பாதிப்பு தருவதில்லை சனி பகவான். சனி பகவான் விடவே மாட்டார். விளக்கேற்றப்படாமல் இருள் சூழ்ந்த இடங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனி பகவானுக்கு பிடிக்காது. தன் தீய பார்வையால் திரும்பி பார்ப்பார். பொய், களவு, சூது, வாது செய்பவர்களை ஊக்குவித்து போகாத ஊருக்கு வழி சொல்லி கடைசியில் தனக்கே உரிய பாணியில் தண்டனை தர சனி பகவானுக்கு பிடிக்கும். சுத்தமில்லாத இடம் சூன்யம் குடியிருக்குமே தவிர திருமகள் இருக்க மாட்டாள். ஆனால் சனி பகவானுக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும். அதாவது அவர்களை ஆட்டி பிடிக்க அதிகமாக பிடிக்கும். அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கு தீராத துன்பத்தை தருவார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவர்களின் வாரிசுகளை கூட விடாமல் தண்டிக்க சனி பகவானுக்கு அருமையாக பிடிக்கும். மாற்றான் மனைவியை அபகரிக்க நினைப்பவர்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனியே இருப்பார். அன்றாடம் சுத்தம் செய்யாத வயிற்றிலும் அணுதினமும் அழுகுரல் கேட்கும் இல்லத்தினும் சனி பகவான் நீங்காமல் நிரந்தரமாக குடியிருப்பார். தாய்க்கு அடங்காத பெண், தகப்பனுக்கு அடங்காத மகன், உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி, இவர்களை சனி கால நேரம் பார்த்து தண்டிப்பார். உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனி பகவானுக்கு கொள்ளை பிரியம், உடனே பற்றி கொள்வார்.
ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு அவர் மீது பாசம் அதிகமாகும். உடனே அவர்களை பிடித்து கொண்டு ஆட்டி படைப்பார். முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை ஆட்டி படைப்பார். குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும், தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.